ஹலோ எவ்ரிவன், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு பிரிண்டில் ஆஃபீஸர் அப்படிங்கிறத கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஈஸியாக பிரிண்ட் ஆயிரும். நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துட்டா அந்த பெராந்தசிஸ் இருக்குல்ல ப்ராக்கெட் சிம்பிள்குள்ளார டபுள் கோட்ஸ் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு பிரிண்ட்டை ஸ்மாலில் தான் போடணும், அக்கௌண்ட் பண்ணி கேப்ஸில் போடக்கூடாது. பிகாஸ் கேஸ் சென்சிட்டிவ் நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுறோம். எவ்ரி ப்ரோக்ராம் பண்ணி கேஸ் சென்சிட்டிவ் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ஒரு பைத்தான் இப்படிலாம் ரன் ஆகும். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் இப்படிலாம் கால் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரீயூசபிள் பிளாக் ஆஃப் த கோட் தட் பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். சரியா, இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, இது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லா லாங்குவேஜ்லேயுமே நம்ம படிப்போம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு கோடை கொடுத்துட்டோம். அந்த கோடை ஜஸ்ட்டு ஒன் வேர்டில் கால் பண்ணோம் அப்படின்னா அந்த கோட் ஃபுல்லாக ரன் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஃபங்க்ஷன் பேசிக்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். நான் கால் பண்ணுறது டிரைவர் அப்படிங்கிறது மட்டும் தான் கால் பண்ணுறேன். பட் ஆனால் அது எனக்கு அவுட்புட் வருது டிரைவிங்னு வருது. அது எப்படி வருது அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கோடை நான் பிரிண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது சின்ன ப்ரோக்ராம் தான். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேனலில் பெரிய ப்ரோக்ராம்லாம் போடுவோம், அதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் டிரைவர் அப்படிங்கிறத மட்டும் நான் கால் பண்ணியிருக்கேன், தேர்ட் லைனில் கால் பண்ணியிருக்கேன். பட் அவுட்புட்டில் டிரைவிங்கில் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டெஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெஃபினிஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி ஆகணும். இதே நார்மலாக நீங்கள் மேலே பாருங்கள், ஒரு ஆஃபீஸரை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது ஜஸ்ட்டு பிரிண்டில் போயிட்டு அதை கால் பண்ணால் மட்டும் போதும் கால் ஆகிடும். ஆனால் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி அந்த டிரைவர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம், சரியா, அண்ட் ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி டெஃப் அப்படின்னு ஒரு கீவேர்ட் கால் பண்ணால் மட்டும்தான் கம்பல்சரி நம்மளுக்கு ஃபங்க்ஷனை எடுத்துக்கும். அதர்வைஸ் ஒரு வேரியபிளாகவோ இல்லை ஒரு அதர் ஃபங்க்ஷனாக தான் நம்மளுக்கு எடுத்துக்கும். ஓகே, டெஃப் அப்படிங்கிற மீனிங் பார்த்தாச்சு. டிரைவர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா, டிரைவரை பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் மாதிரி இருக்குல்ல, அது டெக்னிக்கல் நேம் பெராந்தசிஸ். இது ரெண்டும் சேர்த்து வச்சா நம்மளுக்கு நீ ஃபங்க்ஷனை கால் பண்ணு இல்லை ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிரைவர் ஆஃப் உடைய வேலை. ஓகே, நெக்ஸ்ட்டு கோலன் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இருந்து, அதாவது நான் கோலன் எப்போ கொடுக்குறோம் அந்த இடத்துல இருந்து எனக்கு கோட் ஆஃப் த பிளாக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு ஃபுல் லைனோட வேலை. சரியா, செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் டிரைவிங் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு எனக்கு டிரைவிங் எதை பிரிண்ட் பண்ணி கொடு அது சொல்கிறது தான் செகண்ட் லைன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிண்ட் அப்படிங்கிறது நான் ஒரு விஷயத்தை நான் சிஸ்டம் பிரிண்ட் பண்ண சொல்கிறது அப்படிங்கிறது பிரிண்டோட வேலை. அண்ட் பேரந்திசிஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளே பிளாங்காக இருந்தது அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்டு பாஸ் பண்ணல, அதுக்குள்ளே டேட்டாஸை கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறான்னு அர்த்தம். ஆர்குமெண்ட்ஸ் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறான்னு அர்த்தம். அதில் ஏன் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். சரியா, சப்போஸ் அந்த டபுள் கோட்ஸ் நான் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு வேரியபிளாக எடுத்துக்கும். அதை போய் டிரைவிங் அப்படிங்கிறது எங்கேயே போய் கால் பண்ணிட்டு வந்துடும். ஓகேவா, டிரைவிங் அப்படிங்கிறது வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது வேல்யூ எங்கே அவ்வளோ பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அது மீனிங் எடுத்துக்கும். வித்தவுட் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்குறப்ப அது நம்மளுக்கு அப்படி எடுத்துக்கும். ஓகேவா, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆஃப் அப்படிங்கிறது கால் பண்ணியிருக்கேன். சரியா, இதே நான் டெஃப்னு கொடுத்தேன்னா அது இனிஷியலைஸ் ஆகி அதாவது டிஃபைன் ஆகிரும். நான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் சொல்லி டிஃபைன் ஆகிரும். டிரைவர் ஆஃப் கொடுக்குறப்ப நான் ஜஸ்ட் நான் கால் பண்ணிட்டான்னு நினச்சிக்குவோம். சரியா, அப்போ கால் பண்ணுறப்ப டிரைவர் அப்படிங்கிறது மேலே போய் தேடுது, பிரிண்டில் டிரைவிங்கில் இருக்குது, அப்போ நான் அவுட்புட்டில் டிரைவிங்கில் ரன் ஆகுது. ஓகேவா, பிலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினா என்னது, டிரைவர் நான் என்னது கொடுத்துருக்கேன், ஃபங்க்ஷன் நேமு, கால் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது, என்ன கால் பண்ணுறது, அது எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா, எக்ஸாம்பிள் 1 பொறுத்த வரைக்கும் டிஃப் ஆடில் சொல்லி பாஸ் பண்ணியிருக்கேன். ஏக்கு 10, பிக்கு 20, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த் உங்களுக்கு தெரியும். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வேல்யூ பாஸ் பண்ணி அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 2 வேல்யூ பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இது ஒரு அடிஷ்னல் ப்ராசஸ் மட்டும்தான் அது. இதே நீங்கள் இன்புட் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் நான் இன்புட் வாங்கிக்கிறேன். ஓகேவா, என்னோட அவுட்புட் ஸ்க்ரீனில் நான் இன்புட் வாங்கி ரன் பண்ணுறது தான் எக்ஸாம்பிள் 2. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் சிங்கிள் எரர் வந்தாலும் என்கிட்ட இன்டிமேட் பண்ணுங்கள் என் கமெண்ட் பாக்ஸ். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.